சண்முகபரணி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். முத்துப்பாண்டி வந்து மாசா வந்து வராங்க. சவுந்தரபாண்டி வந்து எஸ்கிக்கு என்ன பண்ணாங்களோ, அதே மாரி மாசா வந்து பண்றாங்க. இன்னொரு வாட்டி இது மாரி நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். முத்துப்பாண்டி மாட்டுக்கு மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து போறாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ப பாக்கியம் வந்து சூப்பரா வந்து பேசுறாங்க. எனக்காக தான் என் புள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லன்னு வச்சுக்கயேன், என்ன ஆகும்னே தெரியாது. திருப்பியும் இது மாரிலாம் விளையாண்ட்டு காட்டிக்கிட்டு இருக்காத. அவன் என் பக்கம் இருக்கான். திருப்பியும் வந்து ஏதாவது வந்து எசக்கிய வந்து பழி வாங்குறேன். அடுத்து சண்முகத்த பழி வாங்குறேன்னு வச்சுக்கயேன், நான் தடுக்க முடியாது. பார்த்துக்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் அவன் எதையும் பார்க்க மாட்டாங்கிற மாரி சொன்னோனே, "ஏய்! என்னய்யா இப்படியெல்லாம் பண்ணிட்டான்? அதுவும் உன்னோட பையன். உன் பேச்ச கேட்டு வளர்ந்த பையன். அவனுக்கு ஏதாவதுன்னா நீ என்ன வேணாலும் செய்வ. ஆனா அந்த பையனே வந்து எசக்கிக்காக இந்த அளவு வந்துட்டானே! இனிமேட்டு நீ என்ன பண்ண போற? இனிமேட்டு என்ன பண்ண போறேன்னா? இனிமேட்டு நான் ஏதாவது யோசிப்பேனா அந்த குடும்பத்த பழி வாங்கணும்னு? டேய்! நீ சவுந்தர பாண்டிடா! நீ என்ன வேணாலும் செய்யலான்டா. அதான் தெரிஞ்சுச்சே! கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன டயலாக் சொன்ன? எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணிடாதப்பா! அப்படின்னு தானே சொன்ன. இருக்கா உன்ன அப்புறமேட்டு உனக்கு நான் ஆப்பு வைக்கிறேங்கிற மாரி மனசுல வந்து நெனச்சிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. எசக்கிய எப்படி இருந்தாலும் பார்க்க வச்சு, எப்படி இருந்தாலும் எசக்கிக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைய எல்லாத்தையும் தீர்த்து, திருப்பியும் எசக்கிய வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பாக்கியம், "டேய் எசக்கிய போய் பார்க்கலான்டா." "பார்க்கலாம் தான். எந்த மூஞ்சிய வச்சுட்டு நான் கொண்டு போய் பார்க்குறது? இங்க இது மாரி நடந்திருக்குங்கிற விஷயத்தெல்லாம் வந்து எசக்கி கிட்ட சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறப்ப, "டேய் கஷ்டமா தான் இருக்கும். அம்மா நீங்க எதுவும் பேசாதீங்க. இப்போதைக்கு போ வேணாம்மா. ஏய் நீ வந்ததுக்கப்புறம் எஸ்கேய பார்க்கலன்னா அது தப்பாயிடும். தப்பாயிடும் நீ சொல்றம்மா. ஆனா என் மனசுக்கு வந்து கேட்கலையேம்மா. அவ அந்த நிலைமையில வந்து யோசிச்சு பார்த்தாலே எனக்கு ஜீரணிக்கவே முடியலங்கிறாங்க." "ஏன்டா கோவக்கார பயலே! நீ மாட்டுக்கு போ வேண்டியது தானே. எதுக்குடா இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? இப்போ உன் பொண்டாட்டிய நீ கூட்டிட்டு வரியா? இல்ல நான் கூட்டிட்டு வரணுமா? சரி நானே போறேன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து எஸ்கே வந்து வாசல்ல வந்து கேஷுவலா இருக்கிறப்ப, அப்படியே வந்து முத்துப்பாண்டி மாட்டுக்கும் புல்லட்ல வந்து நிக்கிறாங்க. செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து ஹக் பண்றாங்க. ஹக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினோனே, "உள்ள வாங்க, உள்ள வாங்கன்னு" சொல்லி உள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல நம்ம எசக்கி. அப்பன்னு பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. "அப்பா வந்துட்டியாப்பா?" அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து சந்தோஷமா தான் பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து சண்முகம் வந்து ரூம்ல தான் இருக்காங்க போல இருக்கு. முத்துப்பாண்டி வந்துட்டாங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. மாஸா வராங்க நம்ம சண்முகம். ஒரு வார்த்தை கூட பேசல அந்த இடத்துல. "ஏய் என்னடா ஏதாவது பேசுடா, வாங்கன்னு சொல்லு. வாங்கன்னு சொல்லா. அவனுக்கு எதுக்கு நான் மரியாதை வந்து குடுக்கணும்? என் தங்கச்சிய நல்ல விதமா பார்த்துருந்தா ஓகே. இவன் ட்ரெய்னிங் தான் போயிருக்கான். இந்த ட்ரெய்னிங் பீரியட்ல எப்பயாவது ஒரு வாட்டியாவது எசக்கிக்கு வந்து ஃபோன் அடிச்சு கேட்டானா? இல்ல இங்க என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டானா? ஒண்ணும் தெரிஞ்சிருக்க மாட்டான். அந்த வீட்டுக்கு வந்து போயிருப்பான். அவங்க அப்பாவ வந்து இவனுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா அதுக்குன்னு இவனெல்லாம் நான் மன்னிச்செல்லாம் ஏத்துக்க முடியாது. வெங்கடேஷ் எப்படியோ அதே மாரி தான் இந்த பொண்ணையும் நான் அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்க மாட்டேன்." "ஏலே என்னடா நினச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரணி வந்து கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. "வெங்கடேஷ் கூடயும் உன் தங்கச்சிய வந்து ரத்னாவ சேர்ந்து வாழ விட மாட்டேன். பிரச்சனையாயிடுச்சு. ரத்னா எடுத்த முடிவு சரி ஓகே. ஆனா முத்துப்பாண்டி வந்து நல்லவனாச்சேடா. வெங்கடேஷ் அளவு தப்பானவன் இல்லங்கிற" மாரி சொன்னோனே, "எதுக்கு என்ன பத்தி இழுக்குறீங்க? உங்களுக்கு ஆச்சு, உங்க அண்ணனாச்சு. தேவையில்லாம என்ன பத்திலாம் பேசாத பரணி" அப்படின்னு சொன்னோனே, "இதுல இது வேறயா? இவ வேற மூஞ்சிய வந்து கோச்சிட்டு வந்து போறா. இதெல்லாம் எனக்கு தேவையா? எங்க அண்ணன் நல்லவன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. பரணி சொல்ற விஷயத்த கேளேன்டா" அப்படின்னு சொல்லும்போது, முத்துப்பாண்டி அங்க நடந்த விஷயத்த எதையுமே வந்து அமைதியா தான் நிக்கிறாங்க. "எசக்கி நீ என்னம்மா முடிவெடுக்க போற? அப்ப சொன்னது தானே இப்பயும். நான் வந்து உன் தங்கச்சியாவே இருக்கேன். சொல்றதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் யாரையும் என்னால நம்ப முடியலங்கிற மாரி ஒரு வார்த்தைய வந்து சொல்லிடுறாங்க. எசக்கி சொன்ன விஷயத்த கேட்டோனே வந்து ஜீரணிக்கவே முடியல. அதான் சொல்லிட்டால்ல எசக்கி தன்னோட விருப்பத்த. "நீ இங்கேருந்து போலாம். சரி உனக்கு இந்த வீட்ல உரிமை இருக்குன்னு நீ சொல்லுவ. நான் போறேன். நான் எதையும் கண்டுக்கலங்கிற" மாரி சொல்ட்டு அங்கேருந்து வந்து வெளியில வந்து வராங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பாக்கியம் வந்து அதிரடியா வந்து வராங்க. "முத்துப்பாண்டி இங்க வந்தானா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உள்ள தான் போய் நின்னுட்டு இருக்கான்." "ஏலே வால, சும்மானு நீ இருக்க மாட்டியா அத்த? உன் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணாதங்கிற" மாரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம சண்முகம், "நான் என்னல பிரச்சனை பண்ணேன்? உள்ள வா. உன்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் இருக்கு. நீ எப்படி பேசினாலும் வந்து எசக்கி ஏன் வந்து வரமாட்டேன்ட்டா." "எசக்கி வரமாட்டேன்ட்டியா? ஓகே. அப்பனா நான் கூப்பிட்டப்ப வரல. முத்துப்பாண்டியன் கூப்பிட்டப்போ நீ வரல. எதனால வரல?" "அதான் நான் தான் சொல்லியிருக்கேனே அத்த. எனக்காக யார் இருக்கா?" "என்னது உனக்காக யார் இருக்கானா?" "சரி இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து முத்துப்பாண்டி வந்து உன்கிட்ட வந்து சொன்னானா?" அப்படின்னு சொல்லும்போது, "இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எடுத்தோனே வந்து இங்க தானே வந்திருக்காப்புல" அப்படின்னு சொல்லி நம்ப சண்முகம் வந்து கேட்குறாங்க.
அதான் அம்மா சொல்ல வராங்களே, கொஞ்சமாவது காது குடுத்து கேளேன்டா. ஏன்டா அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நீ எதுவா இருந்தாலும் உன் புள்ளைக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரி ஏதாவது பேசுவ. இதுக்கெல்லாம் வந்து நான்லாம் என் தங்கச்சியெல்லாம் உன் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. டேய் சண்முகம், நீ வந்து பிரச்சனை தான்டா பண்ணிக்கிட்டு இருக்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் சொல்றத கேள்றா மொதல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடந்திருக்கும்? சும்மா ஏதாவது வந்து சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத அத்த. நான் பேசவே இல்ல. ஆனா கண்டிப்பா வந்து பாண்டியம்மாவும், சௌந்தரபாண்டியும் அங்க திருப்பியும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம, அப்படியே வந்து நல்ல விதமா தான் இருப்பாங்க. மன்னிச்சிருங்கங்கிற ஒரு வார்த்தை கூட அவங்க வாயால வர வைக்கிறதுக்குள்ள, நம்ப பஞ்சாயத்த கூட்ட வேண்டியிருக்கு. எல்லார்ட்டயும் வந்து பேச வேண்டியிருக்கு. ஆனா கடைசியில வந்து அவங்க எதுவுமே வந்து நடக்காத மாரியே வந்து அந்த வீட்ல வந்து சுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையாங்கிற மாரி சொன்னோன தான், "டேய் நிறுத்துடா! என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சின்னதா வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல. அவசரப்பட்டுட்டோமேங்கிற மாரி சண்முகம்லேருந்து எல்லாரும் வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க.